தொழில் பணம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? கால் ஒன்று வரலாம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சம்மந்தமே இல்லாமல் ஒரு அம்மன் வந்து நிற்க. அவள் பேர் அங்காளம்மன். சம்மந்தமே இல்லாமல் ஏன் அந்த அங்காளம்மன் வந்து நிற்கா? எதுக்கு நிற்கிறான்? கும்பிடுறீங்களா? கால் ஒன்று. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. மடமுடித்த காலம் முதல் ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் எல்லாமே ஏற்குமாறாக பேசி ஏற்குமாறான சிந்தனைகளை கொண்டு உன்னை புறக்கணித்து உன் உள்ளத்தை வேதனைப்படுத்தியது நீண்ட காலம். உண்மையா? உன்னுடைய சாமர்த்தியத்திலும் உன் மன வலிமையிலும் பக்தியிலும் இந்த குடும்பத்தை இதுவரை நீ நடத்தி வந்துக்கிட்டு இருக்க. இப்போ 3 ஆண்டு காலங்கள் செய்கிற தொழிலில் கிரகங்களால் கொஞ்சம் குறைபாடுகளும் வருமானத்தில் தடைகளும் ஏமாற்றங்களும் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ குடியிருக்கிற மனை கூட சொந்தமாக நம்ம பயன்படுத்திடுவோமா அல்லது அதில் எதுவும் வில்லங்க வந்துடுமா அப்படிங்கிற உள்பயம் உன் உள்மனத்துக்குள்ளே இருக்குது. உண்மையா? கால் விட்டுவா. கடன்களை தீர்த்து தாரேன், குடும்ப பகையை நீக்கி தாரேன். ஒரு பிள்ளையை பற்றி ஒரு கேள்வி கேட்க போகிற, என்ன வேணும்? யாரு? என் கையை பாரு, என்ன வச்சுருக்கேன்? கால் வந்துட்டுவான். அவன் அவளைத்தான் கட்டுவான். நம்ம என்ன செய்யலாம்? அவன் மண்டையை திருப்ப முடியலையே, என்ன செய்ய? பொறுப்பு ஒப்படைச்சிருக்கே. நீ 2 வரம் கேட்பான், அதை கேட்டு கொடுத்து விடுப்பான்னு உத்தரவு. 2 வரம் நீ கேட்டுக்கலாமா? என்னப்பா வேணும்? ஒன்று. அடுத்து கால் வந்துட்டு வரலாம். 2 வரம் தான் கேட்பான். ஒரு வரம் வெளியே சொல்லலாம், இன்னொரு வெளியே சொல்ல முடியாது. உன் மனைவி மனதை திருத்தி உன்னோடு ஒற்றுமையாக குழப்பம்லாம் வாழ வச்சு தாரேன். 1. அந்த மனதை குழப்பியது யார், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பலகாலமாக ஆராய்ந்து பார்த்து நிம்மதி இல்லாமல் ஓடி ஓடி நீ தெரிந்து கொண்டே இருக்கிறாய். உனக்கு அமைதி கிடைக்கவில்லை. ஆனால் அதுக்கு விடையும் கிடைக்கல. ஆனால் உன் மனத்துக்குள்ளே இந்த நபராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராய பேதம் உள்மனதில் இருக்குது. தண்டனையை கொடுத்து உனக்கு அடையாளத்தை காட்டுதேன். கால் வந்துட்டு வா. வீணான குழப்பம் நடைமுறையில் அல்ல, செவி வழியில் தான். புரியுதா? மனதை பக்குவப்படுத்தி தரேன். அதே மாதிரி பிள்ளைக்கு வீடு தை மாதத்தில் அமைஞ்சிரும். அந்த வீடு தவறாது. வேண்டாம், அரசாங்க வீடு இல்லை, இயற்கையான வீடு. தவறாது. வெற்றியோடு நடப்பாய். இந்தா செல்வமும் சேர்த்திருப்பாய். நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு ஆமாம். யார் வேறா? சேலம் திருச்சி மாநகர் எல்லை. அங்காள அம்மனுக்கு ஆதியில பொங்க வச்ச காவிரி சூழ் பொழில். அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேட்க. சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாட்டு. கருமணி துயில்கின்றது கண்ணனின் நித்திரை வண்ணங்கள் காட்டி ஸ்ரீரங்கம் தெரிகின்றது, ஸ்ரீரங்கம் தெரிகின்றது. காவிரி சூழ் பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றது. ஸ்ரீரங்கமா? கால் விட்டுவாங்க.
மாவிலை தோரணம் ஆடிடும் வேளையில் பூமணி வருகின்றது. அப்பா கிருஷ்ணா, என்ன விஷயம்? இருதார யோகம் உள்ள குடும்பத்தில் பிறந்து வந்த மகன் நீ. சொல்லு. இருதார யோகம் உள்ள குடும்பத்தில் பிறந்து வந்த மகன். இதுவரை திருமண வாழ்க்கைக்காக படாத பாடும் மனவேதனையும் அடைந்து ஒரு தெளிவான விடை கிடைக்காமல் வேதனையுற்று கொண்டு இருக்கிறாய். உண்மையா இல்லையா? என்னடா ஒன்று சொல்ல மாட்டுக்க? இதுக்கு ஒரு முடிவு. சாதகம் பொருத்தம் இருந்தால் மனசு பொருத்தம் வர மாட்டுக்கு, மனதில் பொருத்தம் இருந்தால் கிரக பொருத்தம் இருக்க மாட்டுக்கு, ரெண்டுமே ஒன்றா இருந்தால் பொருளாதாரம் செட் ஆக மாட்டுக்கு, பொருளாதாரம் செட் ஆனால் குடும்பம் மனித ஒற்றுமை செட் ஆக மாட்டுக்கு. இப்படி 4 வகையான குழப்பத்தில் இதுவரை வாழ்க்கை அமையாத வேதனை உன்னை சுற்றி சுற்றி வேதனைப்படுத்துது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. இந்த 4 வகை பகைமையும் இல்லாமல் நற்குணம் படைத்த ஒரு பெண்மணியை கொண்டு வந்து சேர்க்கலாம்னு நினச்சேன். உங்கள் கோத்திரத்துக்கு மாறுபட்ட ஒரு கோத்திரத்தில், பிராமண கோத்திரத்திலிருந்து ஒரு பெண் வரும். முடிச்சுக்கிட முடியுமா? முடியாது. அப்படியெல்லாம் மாறக்கூடுமா? தப்பு இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். என்ன செய்ய முடியும்? பக்கத்தில் வரலாம். அதனால் இந்த காலங்கள் மாறிவிடுமா? அன்னை அகிலாண்ட ஈஸ்வரியை, ஜம்புகேஸ்வரரை கேட்டேன். ஏன்னா சோழ நாட்டுக்கு மாங்கல்யம் கொடுத்த அருளிய தாய் யாரு? சோழ நாட்டுக்கே மாங்கல்யம் கொடுக்கக்கூடிய தாய் யாருடா? அகிலாண்ட ஈஸ்வரி. அந்த அகிலாண்டேஸ்வரியை கேட்டு வரக்கூடிய ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகத்தின் போது நல்ல சகுனத்தையும் நல்ல ஜாதகத்தையும் கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை இனிமைப்படுத்தி தாரேன். புரியுதா? அதனால் 3:30 மணிக்கு என்னை பார்த்து விளக்கம் தெரிந்து தெளிவடைந்து வீட்டுக்கு செல்க. வெற்றி உண்டு. 3:30 மணிக்கு என்னை பார்த்து தெரிஞ்சுக்கா மகளே. வா, இந்த பணம் உன் கையில் இருக்கட்டும். வெற்றி உண்டு. அதே திருச்சி எல்லை விநாயகப் பெருமானே. விநாயகர் கோயில் எங்கேயா இருக்கு? பிள்ளையார் காலில் வந்துட்டு வரலாம். சமயம் வந்தா மாஸ்கெல்லாம் போட்டிருக்கே, கலத்துங்க. எதுக்கு? எந்த ஊருமா? சென்னை மாநகர். 2 காதுலையும் நான் பூ வச்சுக்கிட்டேன். என்ன கேள்வினாலும் கேட்கலாம். என்ன வேணும் என்னாச்சு? காலில் வந்துட்டு வாங்க. க்ளோஸ் போட்ட ஒரு அக்ரிமெண்ட்டே க்ளோஸ் ஆகிடுது. ஒரு ஸ்தலத்தை கொடுத்து ஒரு கடத்தை அடைக்கணும்னு ஒரு முயற்சி நடக்கு. ஆனால் அதுக்குரிய வெற்றிக்கு தடைகள் பல. இப்போ இந்த கடனை அடைக்காமல் நடந்துக்கிட்டு இருக்கிறதுல உதவியாக யாருமே கிடையாது. நீ ஒருத்தன் தான் எல்லையாக பார்த்து உதைக்கணும். அப்படி என்றால் நான் நினைக்கிற இடத்துல பணம் கிடச்சிட்டா அதை அடைச்சிடலாம். கருப்பசாமி, நீ தான் தந்து உதவுன்னு கேட்க வந்திருக்க. நீ நினைக்கிற இடத்துல பணமும் கிடைக்கும், அந்த கடனையும் தீர்த்து தாரேன். வெற்றி உண்டு. இந்தாப்பா, அடுத்த புதன்கிழமை என்னை வந்து பார்க்கணும். காப்பாற்றித்தாரேன். கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். பெரிய மனிதனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி விபூதியை கொடுறான்னு உத்தரவாயிடுது. என்னன்னு கேட்போம் வேணா. வா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு என்னப்பா வேணும்?
பிள்ளைங்கள் புத்திரதோஷம் உடைய பிள்ளைகள், பிதுர்தோஷம் உடைய பிள்ளைகள். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதவிதமான வேதனையும் துயரங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியான மனக்குழப்பங்கள் பல. ஆம்பளை பையனுடைய வாழ்க்கையில் தொழில் சொந்தமான சிந்தனையும் நுட்பமும் அதிகமான பல. சட்டப்படி ஒரு இடைஞ்சலான சம்பவமும் நடந்து கொண்டு இருக்கிறது. இவைகளையெல்லாம் மாற்றி தெளிவாக வாழ வச்சிருந்தா போதும்லாம் வழிவகுத்து தாரேன். என்னை தனியை பார்த்து போங்க, ஜெயிச்சு தாரேன். கர்பசாமிக்கு அப்படியா கேட்டு கோயம்புத்தூர் எல்லை கோவை அப்படியா? தன் பிள்ளை சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னப்பா பிள்ளை? படிக்க போனாங்க சாமி. இவங்க ஆர்மியில் இந்த உக்ரைனில் செஞ்சுட்டாங்க. 2 வருஷம். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வேதனைகளும் துன்பங்களும் நடக்கும். பக்கத்தில் வாங்க, வந்து உட்காருங்க. பையனுடைய இறப்புக்கு இயற்கையான இறப்பு தானே தவிர யாராலும் எந்த வஞ்சனைகளும் நடக்கலை. இவருடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் குறைகள் உண்டு, மன வருத்தம் உண்டு. இப்போது இடம் மாற வேண்டும்ங்கிற ஒரு துன்பமும் மனக்குழப்பமும் நடந்து கொண்டு இருக்கு. அந்த இடம் மாறிவிட்டால் இவர்களுடைய உயிர் காப்பாற்றப்படும். இல்லை என்றால் இதயத்தின் துடிப்புகளில் அளவீடுகள் குறையும். இன்னும் 1.5 மாதத்தில் இடமாற்றம் தேவை. உயிர் கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். ஒரு இடத்துலேருந்து பணம் வர வேண்டியிருக்கு. அந்த பணத்தையும் உங்களுக்கு கைவர வந்து சேர்த்து வைக்கிறேன். போதுங்களா? கால் வந்துட்டு வர சொல்லுங்கள். அவனை வர வைப்போம். பக்கத்தில் வாங்க. இன்னும் கொஞ்சம் கண்களை மூடுங்க. சரியாக 37 நாட்களில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். அதுக்கு பிறகு மீண்டும் இவரை கூட்டி என்னைய பார்க்க வரணும். அங்கேருந்து வரக்கூடிய பணமும் வரும், நல்ல செயலும் வரும், வெற்றி உண்டு. வீட்டில் அடிக்க ரொம்ப முடியாத அதெல்லாம் சொல்லிட்டேனே, சொல்லியாச்சு. தைரியமாக நல்ல முறையில் 37 நாட்கள் பொறுமையாக இருக்கணும். போயிட்டு வரலாம். பாதுகாப்பாக இருந்தப்போ அங்கே போர் நடந்துருக்கு. தெரியும் எனக்கு. ஆபத்தெல்லாம் காப்பாற்றி தரேன். உட்காரலாம், பார்த்து போங்க. ஆய், கர்பசாமிக்கு என்னது பணம் யாரை விட்டுட்டாங்களா? என்னென்னு கேட்போம். பணம் விஷயத்தில் பாதிக்கப்பட்டது யாருப்பா? கோயம்புத்தூர். என்ன பாதிப்பு? பணம் சம்பந்தமாக ஏமாற்றம் யார் அடைஞ்சா? கால் ஒன்று சொல்லலாம். என்ன ராஜா கொடுத்தது இன்னும் வந்து சேராமல் இருக்கா? வேற என்ன வேணும்? கண்ண முன்னுங்க அந்த இடத்த போய் நான் பார்க்குறேன். கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட் விஷயமாக தலையிட்டு இருக்கியாப்பா? அது மட்டும் வெற்றியாகும். ஜெயிச்சு தரேன். 2 பேர் உன் கூட இருக்கிறான். காப்பாற்றி தரேன். ₹1 கோடி உனக்கு கிடைக்கும். நல்லாரு, கடத்தை தீர்த்துருவோம். சந்தோஷம். கருப்பசாமி. ஆமாம். அப்படியா? சரி. யாருக்கு? ஓஹோ, பிள்ளையின் கல்யாண வாழ்க்கை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கோயம்புத்தூர். ஒரு உத்தரவு இருக்க. உங்களுக்கு என்ன கேட்கணும்யா? என்னம்மா? இடம் சம்பந்தமாக கால் வந்துட்டு வரலாம்.
கோயில நடக்கு கோயில கிடக்க தோட்டத்தில் வளர்ப்பாங்க என்ன. இடத்தை பெற்றது போதாது என்று நினைத்து 3 ஆண்டு காலங்களாக தேவையில்லாத வழக்கும் பிரச்சனையும் அந்த இடம் சொந்தமாக நடக்கா. அதற்காக கோயில் குளங்களுக்கு சென்று உங்களுக்கு எதிர்ப்பாக பல தகடுகள் எந்திரங்களை வைத்து உங்களை பேதலிக்க வைத்தார்கள். இப்போ அந்த இடம் சொந்தமாக ஒரு முயற்சி சட்டப்படி போனால் நடக்குமா, அல்லது இயற்கையாக தெய்வமே தஞ்சம் என்று இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. நானே உங்களுக்கு ஜெயிச்சு உறுதியாக்கி தரேன், மனக்குழப்பம் வேண்டாம், கால் ஒன்று வரலாம். படே கற்பா வாப்பா விருப்பா ஆதரவான்னு. ஹாய், இந்த கற்பராயன் எங்க இருக்காருப்பா? உன்னுடைய பூமியில் கொண்டு வை, வெற்றி உண்டு, ஜெயிக்கிறேன். ஜெயிச்சுத்தரேன். முடிஞ்சாச்சுமா, மகிழ்ச்சியாக என்னை வந்து பாருங்கள். வாணியம்பாடி கற்பூர நாயகியே கனகவல்லியே காளி மகமாயி கருமாரி அம்மா. ரெண்டு பேரும் பிடிக்க பார்த்த பையனை. இருந்துக்கிடுவாரா? சார்ந்து தான் இருக்க முடியுமா? மறைக்காதீங்க, அமைதியாக இருமா, மனதை அடக்குமா. அம்மா நீ தொடாதம்மா, நீங்கள் முதல்ல மனதை அடக்குங்க. நீங்கள் முதல்ல தம்பி, உன் பேர் என்னடா? குமார். எல்லாம் கூப்பிடுங்கப்பா கருப்பசாமியை, கொஞ்ச நேரம் கூப்பிடுப்பா. புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, கண்குடிதம் கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அகத்தீஸ்வர முனிவருக்கு, அன்னை ஆதிபராசக்திக்கு, சபரிகிரீசனுக்கு, வெற்றிவேலு முருகனுக்கு, வீரவேலு முருகனுக்கு, செந்தூர் வேலனுக்கு, ஆறுபடை அதிபதிக்கு, கண்குடிதம் கருப்பசாமிக்கு, பூலோக சக்கரவர்த்திக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, கண்குடிதம் கருப்பசாமிக்கு, கலியுடன் கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு. என்னைய பார்த்துக்கடா, இந்த கையை மட்டும் பாரு. என்னைய கவனின்றேன். உன் பேர் என்னப்பா? என்னைய பார். நீங்க யாரும் சும்மா இருக்க நான் சொல்ல போறாங்க. நீங்க பேசாம கூட்டு பேசாம இருக்கீங்க. புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, கண்குடிதம் கருப்பசாமிக்கு, கலியுடன் கருப்பசாமிக்கு, பூலோக சக்கரவர்த்திக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, கண்குடிதம் கருப்பசாமிக்கு, கலியுடன் கருப்பசாமிக்கு, வெற்றிவேலு முருகனுக்கு, வீரவேலு முருகனுக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு,
வெற்றிவேல் முருகனுக்கு, அகத்தீஸ்வர முனிவருக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, கண்கணிதன் கருப்பசாமிக்கு, கலியுடன் கருப்பசாமிக்கு, புளியர வழிகாட்டும் ஆலயப்பறை கருப்பசாமிக்கு, புளியர வழிகாட்டும் ஆலயப்பறை கருப்பசாமிக்கு, சபரிகிரீஸ்வருக்கு, 33 கோடி தேவர்களுக்கு. தம்பி, உன் பேர் என்ன? என்னைய பார்த்து நேரவே பார்த்து சொல்லு பார்ப்போம். என்னை நேராக பாருமல்ல. உங்கள் அப்பா பேர்? என்னை பாரு, என்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, என் முகத்தை பாரு. உங்கள் அம்மா பேர் என்ன பேர்? ஆ, என்ன பேருப்பா? அருமை அழகா? அருமை அலமேலுவா? என்ன படிச்சிருக்க? நரம்பியல் சம்பந்தமான ஒரு பிணி இவனுக்கு இருக்கு, புரியுதா? நீங்கள் நினைக்கிற மாதிரி செய்வன கோளாறுகள் ஒன்றுமே நடக்கலை. இது இயல்பான ஒரு கிரக பாதிப்பு. இவனை 3 மாதத்தில் கை கால்கள் இயங்க வச்சு நடக்க வச்சு தந்துடுறேன்ப்பா. இன்னும் 3 முறை என்னைய பார்க்க வரணும். படுக்க போடுறா தம்பி கொஞ்சம். சாமிக்கு நேர புளியர வழிகாட்டு மாளிகைப்பறை கருப்பசாமிக்கு, கண்குணிதன் கருப்பசாமிக்கு, கலியுடன் கருப்பசாமிக்கு, புளியர வழிகாட்டு மாளிகைப்பறை கருப்பசாமிக்கு, புளியர வழிகாட்டு மாளிகைப்பறை கருப்பசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஆறுபடி அதிபதிக்கு, கண்குணிதன் கருப்பசாமிக்கு, கலியுடன் கருப்பசாமிக்கு, புளியர வழிகாட்டு மாளிகைப்பறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அகத்தீஸ்வர முனிவருக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, சபரிகிரீஸ்வருக்கு, கண்குணிதன் கருப்பசாமிக்கு, அன்னதான பிரபுக்கு, ஆரியங்க ஐயனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ராமச்சந்திர மகாபிரபுக்கு, ராமபுத்திர கருப்பசாமிக்கு, ஸ்ரீ ராமபுத்திரனுக்கு, அயோத்தி ராமனுக்கு, கண்குணிதன் கருப்பசாமிக்கு, கலியுடன் கருப்பசாமிக்கு, புளியர வழிகாட்டு மாளிகைப்பறை கருப்பசாமிக்கு. உங்களுடைய நினைவுகள் அந்த பையன் பக்கத்தில். குமார் போயிட்டு வரையா? டேய், அடுத்து நடந்து வந்துடுவேன். நல்லா இரு. கருப்பசாமிக்கு அப்படியா? பிரான்ஸ் நாடு, பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்தது யாருப்பா? பிரான்ஸ். ஆதரவான குடும்பத்தை நேசி அதனை விடவா உயர்ந்தது காசி. கசக்கு என்ன தெரியலையா? நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்களும் இலங்கையா? ஆஸ்திரேலியாவுக்கு தொடர்புடையவர்கள் யார்? கால் விட்டு வரலாம். நீங்கள் சுவிட்சர்லாந்துக்கு தொடர்புடையவர்கள் அல்லவா? நீங்கள் ஆஸ்திரேலியா ரிலேட்டிவ்ஸ். எஸ். குடும்பமே ஒரு களத்திர தோஷம் உள்ள ஒரு குடும்பம். அது யார்? சகோதரன் அப்படின்னா வெரி குட். உன்னுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக உன் மனதில் மனக்குழப்பமும் வேதனையும் உண்டு.
உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக உனக்கு மனக்குழப்பமும் வேதனையும் உண்டு. தொழில் சம்பந்தமான துயரங்களும் காணி இடம் சம்பந்தமான மனக்குழப்பமும் ஒட்டுமொத்தமாக உங்கள் குடும்பத்தில் உண்டு. இதற்கெல்லாம் யாரும் மாசற்ற மாந்திரிகத்தார் ஏதும் செய்திருப்பார்களோ என்ற மனவேதனையும் குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இருக்கும் பகுதியில் காளியும் ஆஞ்சநேயர் அனுமானும் குடியிருக்கின்ற தெய்வங்களாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும். இப்போ 1.25 ஆண்டுகளாக வாழ்க்கையை பற்றியும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் குழப்பம் உங்கள் மனதில் இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வேறு எதுவும் மாந்திரிகங்கள் நடந்திருக்குமா? ஏட்டுச்சுவடிகளை கேட்டால் அப்படி ஒரு ஆதாரம் தெரிகிறது, அது உண்மைதானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய கேள்வி உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா. சோப்புடி போட்டாங்க. அதனால் இந்த விஷயங்களுக்கு மாந்திரிகம் ஒரு காரணம், தெய்வ குற்றங்கள் ஒரு காரணம், முன்ஜென்ம பாவ வினைகளும் ஒரு காரணம். இவைகளையெல்லாம் சீர் செய்து இந்த பிறவி வாழ்க்கையை உங்களுக்கு இனிமையாக்கி வாழ வச்சு தந்தால் போதுமில்ல? வேறு என்ன வேண்டும்? கல்வியில் ஒருவர் உயர்ந்து வெளிநாட்டில் பணி செய்வார், ஆணுக்கு மட்டும்தான். பெண்ணை பற்றி பேச புரட்டாசி மாதம் 30 வரை கால அவகாசம் இருக்கிறது, பேச வேண்டாம். பாய்க்குள்ள விஷயத்தை என்னை பார்த்து இருந்து விவரம் காட்டி சொல்க, பக்கத்தில் வரலாம். எல்லாம் நிதானமாக கேட்டு ஊருக்கு போனால் போதும். தைரியமா வாழ்க்கை 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 சொன்னாங்களே. அதே இலங்கை மாநகர் கதிர்காம செல்வ மகன் முருகன். முருகன் எங்கப்பா இருக்காரு? பக்கத்திலே கோயில் இருக்கா? எந்த அந்த கோயில் பேர்? அரிசில் முருகன். கால் வந்துட்டு வரலாம். அவனை இறக்கி விடுமா? ஹலோ, வரலாம். 14 ஆண்டுகளாக உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் உயிரை பற்றியும் உள்மன குழப்பமும் கற்பனையும் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கும். வேலையும் தாரேன், பாக்கியெல்லாம் இருந்து தெளிவு பண்ணிக்கலாம்ப்பா. வருக மகளே வருக. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தங்கை மாரியம்மனுடைய பேரருள் பெற்ற இடம் அந்த இடம். உன் பிள்ளையனுடைய இல்லற வாழ்க்கையில் தேவையில்லாத மனவேதனையும் பெரியோர்களுடைய ஆதரவும் இல்லாமல் இப்போ தவிக்காங்க. உண்மையா? அங்கே இருப்பாளா இருக்க மாட்டாளாங்கிற சந்தேகம் உன் மனத்தில் ஓடி இப்போ 6 மாதமாக அதனால் நீ அல்லல் பட்டுக்கிட்டு இருக்க. கால் வந்துட்டு வா. அவளுடைய வாழ்க்கையை பிரியாமல் காப்பாற்றி தந்தா போதுமில்ல? இந்தா வெற்றியாக்கி தாரேன், செல்வாக்கா இருக்க வைக்க. இந்த கனியும் விபூதியும் கொண்டு கூடு, அவள் ஐஸ்வர்யமாக இருப்பான். நல்லா. அதே ராணிப்பேட்டை எல்லை கடன்கள் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தது. கால் வந்துட்டு வாம்மா. உன் கட்டுமனைகளை போய் பார்த்தேன். உன்னுடைய வாரிசுகளுக்கு நிலையான தொழில் இருந்தும் மனவேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. தொழிலையும் கடைபிடிக்க முடியாத குறையும் மனக்குறையும் இருக்குது. அதனால் இப்போ ஈராண்டு காலங்கள் வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் குறைந்து கடன்களால் மனவேதனை அடைந்து நோய்களால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட துயரம் இப்போ இருக்குது. பார்த்தோமா? கால் வந்துட்டு வா. வா.
இந்த உன் கடனை தீர்த்து தாரேன், நோய் இல்லாமல் ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் வாழ வைக்க. வேற ஒரு கேள்வி கேட்டுக்கா மகளே. பேத்திப்பா 4-5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. பொம்பளை பிள்ளை பிறக்கும் மாரியம்மன் பேர் விட்டுக்கா போடு. கர்மசாமி அப்படியா? வழக்கு கேஸ் ராணிப்பேட்டையில் யாருக்குப்பா இருக்கு? என்னம்மா வழக்கு இருக்கு? பையன் துட்டு கொடுத்து வரல சாமி. அதுக்கு வழக்கு போட்டிருக்கீங்களா கோர்ட்லையா? கால் வந்துட்டு வா. பையன் தன் பணத்தை மட்டும் கொடுக்காம மற்றவங்கள்ட்டையும் கொஞ்சம் சில பேர்கள்ட்ட வாங்கி கொடுத்துருக்கான். சரிண்ணா? அவங்கெல்லாம் வந்து இப்போ அவன் கழுத்தை பிடிச்சி மனக்குழப்பத்தை உருவாக்குறாங்க. தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக சட்டத்தின் பாதுகாவலுக்காக ஒரு வழக்கை போட்டு இப்போ பதிவை உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதில் அவனை ஜெயிக்க வச்சு தாரேன், இடைஞ்சல்லாமல் ஆக்கி தாரேன். வேற என்ன வேணும்? அவன் பிள்ளைக்கு கால் வந்துட்டு வா. என்ன நீ வர? ஒரு கேள்வி கேட்போம், பதில் கொடுத்தா பார்ப்பேன்னு விட்டுருவோம். எங்கேயாவது கிடாய் ஆடு பறி கொடுக்க வேண்டியிருக்கா? இன்னும் ஒரு முறை செஞ்சுக்காங்க. அந்த பையனை காப்பாற்றி தரேன், எந்திக்க வைக்கிறேன். வெற்றி உண்டு. இந்தா கோவில்